வீட்டில் சாதம் மீந்து போச்சு அண்ட் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும், டெசர்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் பண்ணுறேன். ரொம்ப வைரலான ஒரு ரெசிபி. ஸோ லாங் வீடியோவாக போடணுன்றதுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக போடுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் முக்கியமாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும்: ரைஸு, பால், சாக்லேட். ஸோ சாக்லேட் நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ மீந்த சாதம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. கூட பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஆகும். அண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் வந்து நீங்கள் என்ன சாக்லேட் வேணால் எடுக்கலாம். டார்க் சாக்லேட் எடுக்கலாம், மில்க் சாக்லேட் எடுக்கலாம், எதை வேணால் எடுக்கலாம். அதை மெல்ட் பண்ணி பட்டர் போட்டு எடுத்து 3த்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா, கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுட்டு மேலே கோகோ பவுடர் இருக்கு இல்லையா, அதை டஸ்ட் பண்ணி விடுங்க. டஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour ஒரு 1.5 hour நார்மலில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. வச்சு எடுத்திங்கன்னா போதும். சூப்பர் டேஸ்டான இந்த டெசர்ட் ரெடிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் புதுசாக ஐடியா இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். செம்ம சாக்லேட்டியாக செம்ம டேஸ்டியாக இருக்குது. இது பழைய சாதத்தில் பண்ணான்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.